ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீரை வச்சு பன்னீர் 65 செய்யலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே கரகரப்போட உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பன்னீர் வச்சு எவ்வளோ ஐட்டங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியும் ஒரு தடவை டீயோடு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரசித்து சாப்பிடுவாங்க. ஏன் நமக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்கங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெயை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். இது கடலை மாவுங்க, 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன் வச்சு தான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன் வச்சு தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம எப்போது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனுங்க. இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல குருவை நறுக்கி போட்டிருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம போண்டா இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் பன்னீர் நம்ம வீட்டிலே எடுத்தது தான். 1.5 லிட்டர் பால் எடுத்த பன்னீர் சைடில் வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை உள்ளார போட்டு லைட்டாக அப்படி திருப்பி உண்ணுங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால உடஞ்சிரும். இப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ இந்தளவு கட்டியாக இருக்குது. ஒரு கையளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு அப்படி பரட்டி விடணும். ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடாதுங்க. இப்போ நான் 1.5 லிட்டரில் எடுத்த நம்ம வீட்டில் எடுத்த பன்னீர் தான் இதில் கலந்துக்கிறேங்க. லைட்டாக விரலை வச்சு மட்டும் அப்படியே கலந்து விடணும். 1-2 உடையத்தான் செய்யுங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. போட்டு அப்படி மீடியமில் வச்சு சுட்டு எடுத்தால் அருமையான பன்னீர் 65 ரெடிங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கலந்து விடுங்க. பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு பன்னீர் 65 ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நமக்கு 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல்.